ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனலில் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் விட்டலனுடைய பெருமையை கூறக்கூடிய ஒரு கதையை பார்க்கலாம். பாண்டுரங்கனுக்கு 2 கண்கள். அதற்கு பேர் அப்படின்னா ஞானதேவர், நாமதேவர் அப்படின்னு வைக்கலாம். இருவரும் சேர்ந்து சேத்ராடனம், ஒரு புனித பயணம், புனித யாத்திரை மேற்கொள்கிறாங்க. பாண்டுரங்கன் கிருஷ்ணனாக உலவிய எல்லா சேத்திரங்களையும் கண்ணால் தரிசித்து வழிபடணும்னு அவங்க யாத்திரையை தொடங்குறாங்க. கங்கை கரையில் அநேக புண்ணிய ஸ்தலங்கள், பிரயாகை, ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், அயோத்தியா, காசி, கயா, குருக்ஷேத்திரம், மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், நந்த கிராமம் அப்படின்னு எல்லா இடத்தையும் சென்றடைந்து இறுதியாக ராஜஸ்தான் பாலைவன பிரதேசம் அடையிறாங்க. கடும் வெயில், குடிக்க தண்ணி இல்லாமல் உயிரே போகிற நிலையில் 2 பேரும் வாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது பண்டரிபுரம் திரும்பி விட்டலனுடைய சந்நிதியில் தரிசித்த பிறகு தான் தங்களுடைய உயிர் பிரியணும் அப்படிங்கிற ஒரு பிரதிஜையோட நாமதேவர் இருக்கார். விட்டலா, நாக்கு வறண்டு போகுது, எங்குமே பாலைவனமாக தெரியுது. வறண்டு இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தில் தண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்குது. உன்னை பண்டரிபுரத்தில் ஒரு முறை காணாமல் இங்கு நான் மறைய நேரிடுமோ அப்படின்னு நாமதேவர் வருந்தி வருந்தி அழறார். அவருடைய ஞானதேவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கோ ஒரு தூரமாக ஒரு இடத்த காமிச்சு ஒரு சிறிய குடிசை அங்கே பார்க்குற மாதிரி இருக்குது, நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஞானதேவரும் நாமதேவரும் அங்கே போகிறாங்க. அந்த குடிசைக்கு பின்புறத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கலான்னு வேகமாக போய் பார்த்தா கிணறு பாதாளம் மாதிரி வெறும் அடியில் ஒரு எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி கண்களுக்கு தெரிகிறது. நீரினுடைய தரிசனம் கிடச்சிருச்சு. ஆனால் அவ்வளவு ஆழத்தில் இருக்கக்கூடிய நீரை எப்படி மேலே கொண்டு வர்றது? அவ்வளோ நீல கயிறும் இல்லை, அந்த குடிசையிலையும் யாரும் இல்லை, நம்மக்கிட்டேயும் வேறு எந்த சாதனமும் இல்லை அப்படின்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. விட்டலா, தண்ணி கண்ணுக்கு தெரியுது, கைக்கோ வாய்க்கோ எட்ட மாட்டேங்குது அப்படின்னு ஞானதேவர் யோசிக்கிறார். அவர் யோக சக்தி அறிந்தவர். தன்னை ஒரு சிறிய உருவமாக மாற்றிக்கொண்டார். எறும்பு போல ஆனார். ஊர்ந்து கீழே கிணத்துக்குள்ள இறங்கி நீர் பருகி மேலே வந்தார். நாமதேவர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே அவர் ஞானதேவர் எறும்பு மாதிரி மாறி தண்ணி குடிச்சிட்டு மேலே நாமதேவர்கிட்ட, கவலையை விடுங்க நாமதேவர், நான் திருப்பியும் கீழே போய் இந்த சிறு கைகளால் உங்களுக்கு தண்ணி கொண்டு தரேன், அது வேண்டான்னு சொல்லாதீங்க, இதுக்கு தான் யோக சக்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதனுடைய உபயோகத்தை விளக்கி சொல்கிறாரு. அதனால தான் என்னால் இப்போ உருவத்தை மாற்றி தேவைகளை நிறைவேற்றிக்க முடியுது அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு நாமதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் ஜீவனே விட்டலன் தான், இந்த ஜீவாத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா இறைவன் எனக்குள்ளே இருக்கிறதுனால என்னுடைய துன்பம் அவருடைய துன்பம், என்னுடைய தாகம் அவருக்கான தாகம். இப்போ கட்டாயமாக அவருக்கும் தாகம் இருக்கும். கண்டிப்பாக அவருடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். அது மூலமாக என்னோடய தாகமும் தீந்துடும். அவசரப்படாமல் அவர் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருப்போம், நீங்கள் திரும்பி போய் எடுக்க வேண்டாம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி பாண்டுரங்கனை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்தார் நாமதேவர். ஞானதேவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கார். ருக்மணி கிட்ட பரமாத்மா சொல்கிறாரு, என்னுடைய இடதுகண் துடிக்குது, நாக்கெல்லாம் வறண்டு போது, என்னுடைய பக்தன் யாரோ எங்கேயோ துடிச்சிக்கிட்டு இருக்கான், அந்த துடிப்பு தான் என்னை வாட்டுது, யாருன்னு பார்த்து சொல்லணுன்னே பிராட்டி, வேற யாரு, உங்களுடைய அபிமான நாமதேவர் தான் தாகத்தால் நாக்கு வறண்டு தவிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிலைமையை விளக்குன உடனே அந்த விட்டலன் அபயஹஸ்தம் காட்ட பாதாளத்தில் லேசாக தென்பட்ட தண்ணீர் தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கிணறெல்லாம் நிறைந்து வெளியே வழிய ஆரம்பிச்சது. சலசலவென்ற சப்தத்தோடு நீர் தழும்பி வருவதை ஞானதேவர் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாரு. கண்ணுக்கே தென்படாமல் தண்ணீர் தானோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அளவில் சிறு துளி தண்ணீர் உள்ள பாதாளத்தில் இருந்த தண்ணீர் இப்போ அப்படியே சலசலன்ற சத்தத்தோடு நிரம்பியது மட்டுமல்லாமல் வழிகிறதே அப்படின்னு ஆச்சரியத்தில் ஆள்றாரு. நாமதேவரோ கண்களை மூடி கண்ணே திறக்காமல் விட்டலனோடு மனமொன்றி இருக்கார். தண்ணீரோ பூமிக்கு மேலே கிளம்பி கொண்டிருக்கிறது. நாமதேவா, விட்டலனுடைய கருணையே கருணை அப்படின்னு சொல்லி ஞானதேவர் சொன்னவனே நாமதேவர் கண்களை திறந்து பார்க்குறார். கிணற்றில் எப்படி தண்ணீர் தழும்பி வழியுதோ அதுபோல் அவருடைய நன்றியால் நாமதேவரனுடைய கண்களில் கண்ணீர் பெருகி கன்னத்தில் வழியிறது. உடனே ஞானதேவர் சொல்கிறார், நாமதேவா, உங்கள் விட்டலனுடைய பக்தி உங்களை பகீரதனாக்கி விட்டது.
ஆகாச கங்கையை கொண்டு வந்தவன், பூமிக்கு கொண்டு வந்தவன் பகீரன், பாதாள கங்கையை கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அன்போடு அணைச்சிக்கிறாரு. உடனே நாமதேவர் தண்ணியை குடிக்கும் பொழுது, விட்டலா நீ தாகம் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடிக்கிறார். தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு தாகத்தை தீர்க்கிறாரு நாமதேவர். அதை பார்க்க பார்க்க ஞானதேவர் கண்களையும் நீர் வழியுது. பக்தியால் விட்டலனை கட்டி போட முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் நாமதேவர் அப்படின்னு அவருடைய காலில் விழறாரு ஞானதேவ். அபச்சாரம்னு விளைவிக்கிறாரு நாமதேவ். மார்வாரில் இன்றைக்கும் அந்த அதிசய கிணறு இருக்கான். மார்கழி மாதத்தில் கிணற்று தரிசனத்துக்கே அநேக பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய். बोलो पुंडरीक वरदा हरी विठला.